கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 84 6வது வசனம். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும். ஆம் தேவ பிள்ளைகளை, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையில அநேக காரியங்களை குறித்து அழுது உங்கள் கண்ணீரெல்லாம் ஒரு பெரிய பள்ளத்தாக்களை நிரம்பினது போல் நிரம்பியிருக்கிறதோ, வாழ்நாள் முழுவதும் அநேக கண்ணீர்களை வடித்து உங்கள் கண்களில் இருக்கிற கண்ணீரெல்லாம் வடிந்து விட்டதோ, ஆம், அந்த கண்ணீரெல்லாம் வீணாகி விட்டது என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ, பரிசுத்த வேதம் சொல்லுகிறது உங்கள் கண்ணீரெல்லாம் நீரூற்றாய் மாறும் என்று சொல்லி. ஆம், உங்களுடைய கண்ணீர் ஒரு பெரிய நீரூற்றாய் மாற்றி உங்கள் குடும்பத்தையும் சந்ததியும் ஆசீர்வாதமாய் வைத்திருக்க போகிறது. உங்கள் சந்ததிக்கு நீங்கள் வடித்த கண்ணீர் நீரூற்றாய் மாற்றி வைத்திருக்கிறீர்கள். உங்கள் கண்ணீர் ஒரு நாள் வீண் போகாது. நீங்கள் வடித்த கண்ணீருக்கு ஆண்டவர் பதில் தருவார். ஏன் தெரியுமா? உங்கள் கண்ணீர் என்னுடைய துருத்தில தேவ சமூகத்தில் இருக்கிறது என்று சொல்லி. உங்கள் கண்ணீரெல்லாம் வீணாகவில்லை, அது தேவ சமூகத்தில் இருக்கிறது. தேவ சமூகம் உங்கள் கண்ணீரை நீரூற்றாய் மாற்றி உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் பின்வரும் எல்லா மக்களுக்கும் அது ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பாராக. வசனம் சொல்லுகிறது, கண்ணீர் வடித்தவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். ஆம், உங்கள் கண்ணீர் மிகுந்த ஆசீர்வாதத்தையும் தேவ சமூகத்தையும் அடையும். மிகுந்த ஆசீர்வாதத்தை அடைந்த நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் தேவ பிள்ளைகளாக மகிழ்ச்சியாக இருப்பதற்கு கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.